ஹலோ! இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டாபிக்க பத்தி பார்க்க போறோம். ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் ஏஐ இப்படி நிறைய வார்த்தைகளை ரீசெண்டா நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்ட்டா? இதெல்லாம் ஒண்ணா இல்ல வேற வேறையான நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை இன்னைக்கு நாம முழுசா தீர்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாட் ஜிபிடி கிட்ட சும்மா ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கான ஒரு முழு டூர் பிளான எந்த மனித உதவியும் இல்லாம ஒரு ஏஐயே செஞ்சு முடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னு நீங்க கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லும், இன்னொன்னு உங்களுக்காகவே சுயமாக சிந்திச்சு எல்லா வேலையும் களத்துல இறங்கி செஞ்சு முடிக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மேஜிக் என்னன்னு தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஏஐயின் 3 முகங்கள், படைப்பாளியா செயல்படுற ஜெனரேட்டிவ் ஏஐ, களத்துல இறங்கி வேலை செய்யற ஏஐ ஏஜென்ட்ஸ், அப்புறம் எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஏஜென்டிக் ஏஐ. கடைசியா இது நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுது, இதோட எதிர்காலம் என்னங்கிறதையும் தெளிவா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல ஏஐயின் 3 முகங்கள் பத்தி பார்க்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரே ராத்திரியில உருவானது கிடையாதுங்க. இது நிறைய படிநிலைகளை தாண்டி தான் இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான அசிஸ்டண்டா வந்திருக்கு. இதை ஒரு பார்ட்டி அல்லது ஃபங்க்ஷனுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். அங்க 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சூப்பரா டிராயிங் பண்ணுவாரு, அவர்தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. இன்னொருத்தர் என்ன வேலை சொன்னாலும் கச்சிதமா செஞ்சு முடிப்பாரு, அவர்தான் ஏஐ ஏஜென்ட். மூணாவதா ஒருத்தர் இருக்காரு, அவரு மொத்த ஃபங்க்ஷனையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் வேலை வாங்குவாரு, அவர்தான் ஆஜென்டிக் ஏஐ. இந்த 3 பேரையும் உள்ளடக்கிய அந்த மொத்த கொடை தான் நாம சொல்ற அடிப்படை ஏஐ. ஆரம்ப காலத்துல ஏஐ எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வெறும் சில ரூல்ஸ் ஃபார்முலாக்களை மட்டும் ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் 2011ல ஐபிஎம் வாட்சன் வந்தப்போ அது கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளையும் லாஜிக்கலையும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுது. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. தன்னிச்சையா சிந்திச்சு பல ஸ்டெப்ஸை பிளான் பண்ணி செயல்படுற அளவுக்கு ஏஐ பயங்கரமா வளர்ந்துருக்கு. உண்மையிலேயே இது ஒரு அமேசிங் பயணம் இல்லையா? சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஜெனரேட்டிவ் ஏஐ, அதாவது ஒரு படைப்பாளி. இத ஏஐ உலகத்தோட மூளை மற்றும் கற்பனை திறன் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நாம கொடுக்கிற ப்ராம்ப்ட்ஸ், அதாவது கட்டளைகளுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் மட்டும்தான். பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்எல்எம்ஸ் மூலமா இயங்குற இது நமக்காக கதைகள், இமேஜஸ் இல்லைன்னா கோடிங் கூட உருவாக்கி கொடுக்கும். ஆனா இதுக்கு எந்த மெமரியும் கிடையாது. நிஜ உலகத்துல இதால எந்த ஒரு ஆக்ஷனையும் சுயமாக எடுக்க முடியாது. இத ஒரு ஏர்போர்ட் உதாரணம் வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு டிராவல் ப்ரோச்சர் ரைட்டர் மாதிரி. நீங்க லண்டன் போகணும்னு கேட்டா லண்டனை பத்தி ஒரு சூப்பரான கதையை எழுதி உங்ககிட்ட கொடுக்கும். ஆனா உங்களை லண்டனுக்கு கூட்டிட்டு போக அதால ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. அதாவது இதுக்கு கற்பனை திறன் அதிகம், ஆனா நிஜத்துல செயல்பட அதுகிட்ட எந்த டூல்ஸும் கிடையாது. அடுத்து 3வது பகுதி ஏஐ ஏஜென்ட்ஸ். இவங்களை நம்ம செயல் வீரர்கள்னு சொல்லலாம். வெறும் கற்பனை பண்றதை தாண்டி நிஜத்துல களத்துல இறங்கி வேலை செய்யற கைகள் தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ். இதுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது குறுகிய கால நினைவாற்றல் இருக்கும். ஒரு எல்எல்எம் மூளை கூட ஏபிஐ மாதிரியான நிஜ உலக கருவிகளை இணைக்கும் போது தான் ஒரு ஏஐ ஏஜென்ட் உருவாகுது. உதாரணத்துக்கு வெதர் ரிப்போர்ட் பார்க்கறது இல்லைன்னா டிக்கெட் புக் பண்றது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை சுயமாக செஞ்சு முடிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது தான் இது. திரும்பவும் நம்ம ஏர்போர்ட் உதாரணத்துக்கே வருவோம். இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது ஏர்போர்ட்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் கியாஸ்க் மிஷின் மாதிரி. நீங்க தேதியையும் ஊரையும் கொடுத்தா அது உடனே உங்களுக்கு போர்டிங் பாஸ் பிரிண்ட் பண்ணி தரும். அந்த வேலையை பக்காவா செய்யும். ஆனா திடீர்னு ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டாஸ்கோட அது அப்படியே நின்னுடும். இப்போ 4வது பகுதி ஏஜென்டிக் ஏஐ. இத திட்ட மேலாளர், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வச்சுக்கலாம். இப்போ நாம பார்க்க போறதுதான் ஏஐ எவல்யூஷன்லயே ஒரு அல்டிமேட் லெவல். இத மாஸ்டர் மைண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது வெறும் ஒரு டூலோ சாஃப்ட்வேரோ கிடையாதுங்க. இது ஒரு பிஹேவியரல் சிஸ்டம். இதுக்கு லாங் டேர்ம் மெமரி இருக்கும். ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ண இது பல ஏஐ ஏஜென்ட்ஸை ஒன்னா சேர்த்து அவங்கள வேலை வாங்கி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும். இதுகிட்ட போய் எப்படி வேலை செய்யணும்னு நாம சொல்ல தேவையில்லை. நமக்கு என்ன வேணும்னு சொன்னா போதும். அதை எப்படி அடையணும்னு இதுவே சுயமா பிளான் பண்ணிக்கும். நம்ம ஏர்போர்ட் கதையில ஏஜென்டிக் ஏஐய ஒரு மாஸ்டர் பைலட்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய புயல் வரப்போகுதுன்னா அதை முன்கூட்டியே கணிச்சு தானாகவே உங்க பழைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடும். அப்புறம் நாளைக்கு வேற ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி நீங்க தங்கறதுக்கு ஒரு ஹோட்டலையும் அரேஞ்ச் பண்ணி உங்க மொத்த புது பிளானையும் உங்களுக்கு இமெயில் பண்ணிடும். எந்த குழப்பம் வந்தாலும் அதை முன்கூட்டியே பார்த்து சால்வ் பண்ற திறன் இதுக்கு இருக்கு. இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு 7 நாள் ட்ரிப்பை இது எப்படி பிளான் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட இறுதி இலக்கு என்னன்னு புரிஞ்சுக்குது. அப்புறம் உங்க வீசா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குது. அடுத்து வெதர், ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல்னு பல ஏபிஐ டூல்ஸை ஒருங்கிணைக்குது.
நடுவுல ஏதாவது சிக்கல் வந்தா, உதாரணத்துக்கு உங்க பட்ஜெட் இடிக்குதுன்னா, சுயமாகவே பிளானை மாத்தி உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனை கச்சிதமா செஞ்சு முடிக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இதை இன்னும் ஈஸியா மைண்ட்ல பதிய வைக்க ஒரு ஸ்மார்ட் கிச்சன் உதாரணத்தை எடுத்துப்போம். ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஓவன் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட டிஷ்ஷுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதை மட்டும் கரெக்டா செட் பண்ணும். ஆனா ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது மொத்த ஸ்மார்ட் கிச்சன் ஹப் மாதிரி. உங்க ஃப்ரிட்ஜில் என்ன பொருட்கள் இருக்குன்னு அதுவே செக் பண்ணும். ஓவன், காஃபி மேக்கர்னு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கான முழு சாப்பாட்டையே அதுவே பிளான் பண்ணி ரெடி பண்ணிடும். இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். சரி, 5வது பகுதிக்கு போகலாம். நிஜ வாழ்க்கையில ஏஐயோட பங்கு என்ன? இந்த 3 சிஸ்டமும் ஒண்ணுக்கொன்னு எப்படி வேறுபடுதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆட்டோனமி, அதாவது சுயாட்சி, அப்புறம் மெமரி. ஜெனரேட்டிவ் ஏஐ முழுக்க முழுக்க நாம கொடுக்கிற கட்டளைகளை மட்டும்தான் நம்பி இருக்கு. அதுக்கு மெமரியும் கிடையாது. ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு நடுத்தரமான சுயாட்சியும் ஷார்ட் டேர்ம் மெமரியும் இருக்கு. ஆனா ஏஜென்டிக் ஏஐக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சுயாட்சியும் லாங் டேர்ம் மெமரியும் பல ஸ்டெப்ஸை தாமாகவே பிளான் பண்ற சூப்பரான திறனும் இருக்கு. உங்களுக்கு வீடியோ கேம்ஸ் பிடிக்குமா? அப்படின்னா இந்த உதாரணம் உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். ஒரு வீடியோ கேமோட ஸ்டோரி, பேக்ரவுண்ட், கிராஃபிக்ஸ் எல்லாம் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. நீங்க ஒரு பட்டன் அழுத்தினதும் சுவரை கட்டுற ஒரு சாதாரண கேரக்டர் தான் ஏஐ ஏஜென்ட். ஆனா அந்த கேம்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒட்டுமொத்த பிளானையும் போட்டு எல்லா கேரக்டர்ஸையும் இயக்கும் அந்த முதன்மை வீரர், அதாவது பாஸ் பிளேயர் தான் நம்ம ஏஜென்டிக் ஏஐ. ஓகே, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஏஐயின் வியக்க வைக்கும் எதிர்காலம். வருங்காலத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் சேர்ந்து எப்பேற்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க போகுதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. பசங்களுக்கு ஒரு எவ்ரிதிங் பேக். ஹோம்ஒர்க் செய்யும்போது அதுவே மெதுவா ஹிண்ட்ஸ் கொடுக்கும். டயர்டா இருந்தா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்லும். அப்புறம் ஸ்மார்ட் டஸ்ட் எனப்படும் நுண்ணிய சென்சார்கள் உங்களுக்கு சளி பிடிக்கிறத 3 நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு வைட்டமின் சூப் குடிக்க சொல்லும். அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா ஏஐகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு குளோபல் பிரெயினா மாறி கடல்ல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை மனித உதவியே இல்லாம தன்னிச்சையா சுத்தம் செய்யும். நினைச்சாலே சிலிர்க்குது இல்ல? இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கா? ஏஐ நம்ம வேலையை புடுங்கிடுமோன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா கவலை வேண்டாம். எதிர்காலம் அப்படிங்கிறது ஏஐ மனிதர்களை ரீப்ளேஸ் பண்றது கிடையாது. கால்குலேட் பண்றதுலயும் சலிப்பூட்டும் வேலைகளை செய்யறதுலயும் வேணா ஏஐ பெஸ்டா இருக்கலாம். ஆனா மனிதநேயம், அன்பு, படைப்பாற்றல் காட்டுறதுல எப்பவுமே நீங்க தான் பெஸ்ட். ஏஐ நம்ம வேலைப்பளுவை குறைச்சு நம்மள ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்த போகுதுங்கிறது தான் நிஜம். சோ இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். வருங்காலத்துல உங்களுக்கான சலிப்போட்டும் எல்லா வேலைகளையும் ஏஐ செஞ்சு முடிக்கும்போது உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற அந்த விலைமதிப்பற்ற நேரத்தையும் உங்களோட தனித்துவமான மனித திறனையும் நீங்க எதுக்காக பயன்படுத்த போறீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு சூப்பரான டாபிக்கோட சந்திக்கிறேன்.